படம் நல்லா இருக்குண்ணா, சூப்பராக இருக்குண்ணா. மெசேஜ் வந்து எல்லாருமே வந்து வில்லேஜ் சைடில் இருக்கிறவங்களுக்கான மெசேஜ் மாதிரி நல்லா இருக்குண்ணா. அவர் ஆக்டிங் சொல்லவே தேவையில்ல, சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு. ஆமாம், ராபெரி நம்ம சிட்டி சைடில் ஃபேன்சியாக அந்த மாதிரிலாம் ராபெரி பண்ணி மணி ஹெஸ்ட் மாதிரிலாம் இல்லாமல் இது வந்து வில்லேஜ் சைடில் அந்த மாதிரி இருக்கிற சைடில் பேங்க்கில் ராபெரி பண்ணும் போது எப்படி இருக்கும், அவங்க எப்படி டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படிலாம் காமிச்சிருக்காங்க. நல்லா இருக்கு. நல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்படியே ஸ்லோவாக பார்த்து செகண்ட் ஹாஃப்லேருந்து தான் அப்படியே பரபரன்னு அந்த ராபெரி பண்ணுறது அதெல்லாம் வருது. நல்லா இருக்குது. ஸ்லோவாக தான் போகுது மூவி, கொஞ்சம் பொறுமையாக உட்காந்து பார்க்கணும். சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. சூப்பராக இருந்துச்சுண்ணா படம். தனுஷ் நல்லா நடிச்சிருக்காரு, எப்பவும் போல தான். நம்ம அண்ணன் சூப்பராக நடிச்சிருக்காரு படம். படத்தில் நிறையா ட்விஸ்ட் இருக்குது, நல்லா இருக்கு. அதான் பேங்க் ராபரி பற்றி சொல்ல வராங்க, நம்மள்ட்ட எப்படி கொள்ளடிக்கிறாங்க பேங்க்காரங்க, அதை பற்றி நல்லா சொல்லியிருக்காங்கண்ணா. புரியல. இல்லை ஹாலிவுட்ல மாதிரி இல்லைண்ணா, நம்ம கோலிவுட்லேயே இது நல்லா இருக்குண்ணா. ஹாலிவுட் அதுதான் ஃபேமிலியோட ஃபேமிலியோட பார்க்கலாண்ணா. பிஜிஎம் ஜி பிரகாஷ் சூப்பராக பண்ணியிருக்காருண்ணா. அந்த கரசாமி பாட்டு கடைசியில் சூப்பராக இருந்துச்சு. ஹீரோயின் மமிதா பைஜா அவ்வளோ சீனில் வரலண்ணா, நார்மலாக தான் இருக்குது. என்னண்ணா புரியல. இன்டர்வல் பார்க்கும் சூப்பராக. அந்த பேங்க் ராபரி சீன் தான் நல்லா இருக்கு, புதுசாக இருக்கு. படம் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு பர்சனல், ஆனால் லாஜிக் கொஞ்சம் இடிக்குது. கொஞ்சம் மெசேஜ் எனக்கு லோன் கட்ட முடியாமல் நம்பிக்கை வச்சு லோன் எடுக்க வைக்கிறாங்க, ஆனால் இஎம்ஐ கட்ட முடியல. அந்த மாதிரிலாம் நிறைய பிரச்சனை வருது. அது கிராமத்துலாம் இன்னும் படிக்காதவங்க அந்த மாதிரி இருக்க சொல்ல அவங்க இன்னும் ரொம்ப அஃபெக்ட் ஆகுறாங்க. அதை தான் ஸ்டோரியாக சொல்லியிருக்காங்க. தனுஷ் ஆக்டிங் சூப்பராக இருக்குது, பட் ஆனால் கேஸ்டிங்கும் நல்லா தான் இருக்குது. பட் ஆனால் லாஜிக் கொஞ்சம் இடிக்குது. ஓகே. மியூசிக்லாம் நல்லா இருக்கு. அந்த லாஸ்ட் கிளைமேக்ஸில் சாங்லாம் சூப்பராக இருந்தது. சாங்ஸ் ஓகே, எமோஷன் கனெக்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்து செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் மிஸ் ஆச்சு. கொஞ்சம் எங்கேஜிங் ஃபேக்டரும் அந்த எமோஷன் கனெக்டும் கொஞ்சம் மிஸ் ஆச்சு. ஃபேமிலியாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப பிடிச்சிருந்தது. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷனை கொஞ்சம் மீட் பண்ணல, அதான் வேற ஒன்றும். ஓகே, சூப்பராக இருக்குண்ணா படம், ஃபேன்டாஸ்டிக்காக இருக்குது. இது த்ரில்லர் ஜானரில் எடுக்கப்பட்டிருக்காங்க. மோர் ஆஃப் ஒரு மெசேஜ் வந்து இந்த விவசாய கடன்கள் பற்றி ஒரு 90s நடந்த விஷயத்தை இன்ஸ்பயர் பண்ணி எடுத்திருக்காங்கண்ணா. தனுஷ் ஆக்டிங்ன்றது நம்ம சொல்லி தெரியணும் இல்லை, அவர் ராக் ஸ்டார் அந்த மாதிரி ஆக்டரை பார்க்க முடியாது. இது மோர் ஆஃப் ஒரு ஆக்டராக அவர் பிஹேவ் பண்ணியிருக்காரு. எங்கேயும் ஓவர் ஹைப்டு ஓவர் அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் கதைக்குள்ளே அவர் ட்ராவல் பண்ணுறாரு. அது தனுஷ் பண்ணிட்டு தான் பண்ண முடியும். மெசேஜ் ஓரியன்ட் வந்து இந்த விவசாய கடன்கள் பற்றி தான். ஒரு 90s நடந்த அந்த கல்ஃப் வாரில் டைமில் இருந்த ஒரு ஸ்கேசிட்டி வச்சு எடுத்திருக்காங்க. கிளைமேக்ஸ் ஒரு நல்ல மெசேஜ் இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பட் மெசேஜ் தவிர அந்த த்ரில்லர் ஃபேக்டர் ரொம்ப நல்லா ஒர்க் ஆயிருந்துச்சு. ஜிவி பிரகாஷ் தனுஷ் சூப்பரான காம்போ. இந்த த்ரில்லருக்கு என்ன கொடுக்கணுமோ அதை பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக கொடுத்துருக்காரு. ஃபேமிலியோட பார்க்கலாம் கண்டிப்பாக. இந்த படத்தில் இது மோர் ஆஃப் த்ரில்லர் தான். அது எஸ்பெஷலி அந்த ஃபர்ஸ்ட் அந்த 20 minutes ஆஃப் ப்ரீ இன்டர்வல் போர்ஷனுக்காக மட்டும் கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். அது ரொம்ப பேங்கராக இருந்து சூப்பராக இருந்துச்சு. அது நல்லா இருக்குது ப்ரோ, மஸ்ட் வாட்ச் ப்ரோ. கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். த்ரில்லர் படம் தான், மஸ்ட் வாட்ச். மெசேஜ் மாதிரிலாம் இல்லை ப்ரோ, ஒரு என்டர்டெயின்மெண்ட் தான் படம். நல்ல என்டர்டெயின்மெண்ட்டு, டைம் போதே தெரில. தனுஷ் கம்பேக் வேறு, இந்த வீக்கெண்டு தலைவன் தான். ஆமாம், நிஜமாகவே மஸ்ட் வாட்ச். கண்டிப்பாக வந்து பார்க்கலாம், டிசப்பாயின்மெண்ட்டே இருக்காது. பயங்கரமாக பண்ணிக்கிறாரு ஜிவி பிரகாஷ், பயங்கரமாக பண்ணிக்கிறாரு ப்ரோ. மியூசிக்கு, அந்த மியூசிக்கே வந்து நம்மளை படுத்துக்குள்ளே கூத்துன்னு போயிடுது. அந்த ப்ரெஷரை நம்ம மேலே போட்டுடுறாங்க. நெக்ஸ்ட் என்ன ஆகுமோ அந்த மாதிரி போகுது. ஹீரோயின் வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட் ப்ரோ. நம்ம அந்த இந்த படம் என்னது டிராகனு, அதெல்லாம் டிராகன் இல்லை, டியூடு பத்தில் பார்த்தோம்ல, அந்த மாதிரிலாம் கிடையாது. இதில் கொஞ்சம் நல்லா பண்ணிக்கிறாங்க ப்ரோ. ஆமாம், ஹீரோயின் கண்டிப்பாக ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம் ப்ரோ. ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் தான். என்டர்டெயின்மெண்ட்னா ஜாலியாக காமெடி படம் கிடையாது, த்ரில்லர் படம் இது. ரொம்ப நல்லா இருந்துச்சுண்ணா படம். எப்பவும் போல் தனுஷ் என்ன சொல்கிறது, நல்ல கதையாக சூஸ் பண்ணி நடிக்கிறார் எப்பவும் போல். அவர் எப்போவுமே பார்த்திங்கன்னா இந்த மண்வாசம், குலசாமி, நம்மளோட கலாச்சாரம் அப்படின்னு போவார்ல, அதே மாதிரி கொஞ்சம் இதில் வந்து இந்த திருட்டு சம்பவம், அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த விவசாயம் அதெல்லாம் வச்சு கொஞ்சம் நல்லா எடுத்துருக்காங்க. எல்லாமே வருது படத்தில், நல்லா இருக்குது படம்.
இந்த பேங்க்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வட்டிலாம் கட்டுறாங்களா, இந்த விவசாயிகள் வட்டி கட்டி அந்த ஜப்திலாம் பண்ணுறாங்கல்ல, அதை பற்றி பேசியிருக்காங்க படத்தில். அதை வந்து தனுஷ் ஸ்டைலில் கொஞ்சம் அவரோட மாஸ் எலிமெண்ட்லாம் சேர்த்து அவர் எப்படி மக்களுக்கு என்ன செய்கிறாரு அப்படின்ற மாதிரி, அவங்க ஊர் மக்களுக்கு என்ன செய்ய வராரு, அவங்க அப்பாவுக்கு என்ன செய்கிறாரு, ஃபேமிலிக்கு என்ன செய்கிறாரு, அந்த குலசாமி அதே மாதிரி எல்லாமே தனுஷ் படம் தான். நல்ல தனுஷ் படம் இது. தனுஷ் எனக்கு தெரிஞ்சு தனுஷ் எதுவுமே ஃப்ளாப் பெருசாலாம் எல்லாமே தனுஷ்க்கு நல்ல படம் தான் எனக்கு தெரிஞ்சு. இட்லி கதையிலேருந்து எல்லாமே இல்லையா, நான் நல்லா தான் அதுக்கு எல்லா படமும் நான் தனுஷ் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பார்த்தேன். எல்லா படமும் மாதிரி இதுவும் நல்ல கதை. எனக்கு தெரிஞ்சு தனுஷ் மாதிரி கதை சூஸ் பண்ணி நடிக்கிற ஹீரோஸ் ரொம்ப கம்மி. அது தனுஷ் எப்போவுமே பெஸ்ட்டு. அது பெஸ்ட்டு. நான் உண்மையாக தனுஷ் ஜிவி பிரகாஷ் சேர்ந்தால் அது ஒரு மாசிட்டின் மாதிரி படத்தில் பாட்டு பிஜிஎம் அங்கங்கே தெரிக்க விட்டு அதெல்லாம் சூப்பர் தான். கண்டிப்பாக நல்லா இருந்துச்சு. நல்ல படம். படம் ரொம்ப நல்லா இருக்குண்ணா. நல்ல படம். பேங்க் ராபரியை பற்றி சொல்லிவிட்டாங்க, சொல்கிறாங்க, வேறு ஒன்றும் சொல்கிறேன். ரொம்ப அந்த காலத்தில் இருக்கிற ஃபோன் வசதியே இல்லாத இந்த டைமில் எப்படியெல்லாம் பேங்க் ராபரி பண்ணாங்க அப்படின்றத ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறாரு. இந்த மாதிரி படம்லாம் வரவேற்கத்தக்கணும். எல்லா தரப்பில் இருக்க எல்லா சேனலில் இருக்கவங்களும் பிடிக்குமா பிடிக்காதான்னு தெரியாது. தனுஷ் ஏற்கனவே சித்தர்னா, அவர் ஒரு நடிப்பு சித்தர். அவர் ஹாலிவுட்டுக்கு தகுதியானவர். அவர் தேவையில்லாமல் தமிழ்நாட்டில் நச்சு டைமும் வேஸ்ட் பண்ணுறாரு, அவர் வயசும் வேஸ்ட் பண்ணுறாரு. அவர்கிட்ட இந்த சின்னதாக பொரிய கிளம்புனவன் தான் கென்னு. அவன் என்னமான்னு எடுக்கிறான் பார்த்தீங்களா, நடிக்கிறான். ஸோ அதுமாரி அவர் ஒரு நடிப்பு சித்தர். அவர்கிட்ட நிறைய நடிகர்கள் கூட நடித்தாலே அவர்கிட்ட வந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கலாம். ஜிவி பிரகாஷ் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. கரசாமி குலசாமி மாதிரி காப்பாற்றுறாரு. ஓகே படம் தானே, நல்லா தானே இருக்கும். ஃபேமிலியோடு மட்டும்தான் பார்க்கலாம். விவசாயிகள் பார்க்கலாம், லேண்ட் வச்சுருக்க எல்லாம் பார்க்கலாம். இந்த டைம் பாஸ் பண்ணுறவங்க, லவர்ஸு அர்த்தம் பொண்டாட்டியை வச்சுருவேன், அப்புறம் டைம் வேஸ்ட் பண்ணுறவன், போர் அடிக்கும் சினிமாவுக்கு வருவேன், தற்கொலை பசங்க, இவனுக்கெல்லாம் செட் ஆகாது இந்த படம். ஆமாம், இன்ட்ரவல் பிளாக்ல பாத்ரூம் விட்டாங்க, அது நல்லா இருக்குது. இன்ட்ரவல் பிளாக் நடமே நல்லா தானே இருக்குது. என்னது அழுகுற ரேஞ்சா? ஹாலிவுட் ரேஞ்செலாம் நம்ம சொல்ல முடியாது, கிராமத்து சப்ஜெக்ட்டு. பட் தமிழ்நாட்டுக்கு நல்லாயிருக்கும்.